நான் ஹிந்தி கத்துக்கும் போது தினமும் காலையில 6 மணிக்கு இதை செஞ்சேன். நான் தினமும் காலையில 6 மணிக்கு செஞ்ச இந்த சின்ன ஹேபிட் என்னை எப்படி ஹிந்தி பேச வச்சது தெரியுமா? நானும் ஒன்னும் ரொம்ப பொறுப்பாலாம் இந்த காலையில 6 மணிக்கு பண்ண ஹேபிட்ட ஆரம்பிக்கல. என்ன பார்த்து நிறைய பேர் ஹிந்தி தெரியலன்னு சிரிச்சாங்க. எனக்கு ஹிந்தி தெரியலன்னு சொல்லியே வேணும்னு எனக்கு புரியாத மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு கேட்கற மாதிரியே பேசுவாங்க. அவங்க பண்றது தப்பு தான், நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல. பட் இன்னொருத்தர் பண்றது தப்பு கரெக்ட்னு பேசிட்டு இருக்கிறத விட அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்தது நம்ம தானே. அதனால நம்மள மாத்திக்கிறது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான் டெய்லி 6 மணிக்கு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சேன். எதையுமே நம்ம ரெகுலரா டெய்லியும் ஒரு டைமுக்கு, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு செஞ்சோம்னா அது நமக்கு சீக்கிரமா புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் இதனோட கோச்சிங்லயும் நோட்டீஸ் பண்றேன். என்னோட கோச்சிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட டெய்லியும் ஒரு பர்டிகுலர் டைம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால தானோ என்னவோ அவங்க சீக்கிரமா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்னோட ஹிந்தி கோச்சிங் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் தினமும் காலையில 6 மணிக்கு பண்ண பிராக்டிஸ 5 நிமிஷம் பிராக்டிஸ உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்த ஒருத்தர் அகர் பதானா ஹே தோ ஆப் ஹி பதாயியே அப்படின்னு சொன்னாரு. அகர்பத்தியா அப்படின்னா ஊதுபத்தி. ஐய, அகர்பத்தி ஊதுபத்தி இல்ல, அகர்னா ஒருவேளை அப்படின்னு அர்த்தம் ஹிந்தில. இந்த அகருங்கிற வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அவரு இதை என்கிட்ட பேசும்போது நான் ஒன்னும் பிகினர் கிடையாது. நான் 1 வருஷமா ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அகர்னு ஒரு வார்த்தை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஹிந்தி படிச்சிருக்கேன். அப்படின்னா எவ்வளவு சூப்பரா படிச்சிருப்பேன்னு பாருங்க. தேவையில்லாததெல்லாம் படிச்சுட்டு தேவையானது எதுவோ அதை படிக்காம விட்டுருக்கேன். புரியலனாலும் அவர் சொன்னதை எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சுட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹிந்தில இது, இங்கிலீஷ்ல நம்ம இஃப் தென் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி ஹிந்தில இது அகர் பிளஸ் தோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ல வருது. ஒருவேளை இது நடந்தா அது நடக்கும் அப்படிங்கிற பேட்டர்னா வருது. இது என்னோட டெய்லி லைஃப்ல ஒருவேளை இப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, ஒருவேளை இப்படி ஆச்சுன்னா நான் இது பண்ணுவேன், அந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த ஃபார்மேட் யூஸ் ஆகுமோ அதையெல்லாம் யோசிச்சு, படத்துல ஏதாவது டைலாக் பார்த்திருந்தா அதையும் யோசிச்சு ஒரு 10-15 சென்டென்சஸ் எழுதி வச்சுட்டேன். முதல்ல நம்ம அவர் என்கிட்ட என்ன சொன்னாருங்கிறத பாத்திரலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை சொல்லணும்னா அந்த விஷயத்த அத நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகர் பதானா ஹே தோ ஆப் ஹி பதாயியே. அப்போ 2 ஈவெண்ட், 2 நிகழ்வு, ஒன்னு முன்னாடி நடக்குது, ஒன்னு பின்னாடி நடக்குது. அந்த முன்னாடி நடக்கிறதுக்கு நம்ம இது நடந்தாதான் அது நடக்கும் அப்படிங்கறதுனால முன்னாடி நடக்கிற ஈவெண்ட்டுக்கு நம்ம என்ன போடுறோம்? அகர். பின்னாடி ஃபாலோயிங் ஈவெண்ட்டுக்கு என்ன போடுறோம்? தோ. அகர் இஃப், தோங்கிறது என்னது? தென். அகர் பதானா ஹே சொல்ல வேண்டும் என்றால், சொல்லணும்னா, உங்களுக்கு சொல்லியே ஆகணும்னா அகர் பதானா ஹே, பதாவோ அப்படின்னா சொல்றது, இன்ஃபார்ம் பண்றது. தோ அப்போ நீங்களே சொல்லிடுங்க. ஆப் பதாயியே. ஆப் பதாயியேனா நீங்க சொல்லிடுங்க. ஆப் ஹி, ஒரு ஹி வருது பாத்தீங்களா? அது என்னது? நீங்களே சொல்லிடுங்க. ஆப் ஹி பதாயியே. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இந்த சீன்ல ராதா ரவி சார் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த திங்ஸ் எல்லாம் இப்படி வழி மேல வச்சிருக்கீங்களே, இந்த திங்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணி எடுக்கலன்னா, ஒருவேளை நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கலன்னா அப்போ நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அகர் ஏ சப் நஹி ஹட்டாவோகே, ஹட்டாவோகே அப்படின்னா இங்க இருந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது. ஹட்டாவோ அப்படின்னாலே கிளியர் பண்றது, ஒரு இடத்துல இருந்து அகற்றுதல், சாமானத்தை எல்லாம் அகற்றுதல். ஒரு மரங்கள் இருக்கு அப்படின்னா அந்த மரங்களை எல்லாம் அங்கிருந்து வெட்டி அகற்றுறது. அந்த மாதிரி எங்க வேணாலும் நீங்க ஹட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மொத்தமா கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நீங்க ஹட்டாவோ யூஸ் பண்ணணும். அகர் ஏ, அகருங்கிறது ஒருவேளை, ஏன்னா என்னது? இது. ஏ சப் போட்டதுனால என்ன ஆயிடுச்சு? இது எல்லாம் அப்படின்னு ஆயிடுச்சு. நஹி ஹட்டாவோகே, எடுக்கலன்னா. ஹட்டாவோகேனா பாசிட்டிவா இருக்கு. நஹி ஹட்டாவோகேனா எடுக்கலன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்ப செகண்ட் ஈவெண்ட் பத்தி நம்ம சொல்லணும். தோ அப்போ மே, நான், தும்ஹே, இது ஒண்ணு இல்ல, நீங்க தும்கோன்னு பேசிட்டு இருப்பீங்க. அது தும்கோங்கிறது ஆக்சுவலி தப்பு. பட் பேசிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்சுவலி எப்படி வரும்? ஹிந்தில எழுதும் போது தும்ஹே அப்படின்னு தான் வரும். தும்ஹே அதாவது நீங்க பேசும்போது யூஸ் பண்ற தும்கோ. மார் டாலுங்கா அதாவது கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. மார் டாலுங்கா அப்படின்னாலே இது ரெண்டும் சேர்ந்துதான் வரும். இந்த மாருங்கா அப்படின்னு தனியா யூஸ் பண்ணீங்கன்னா அடிக்கிற மாதிரிதான் வரும். மார் டாலுங்கான்னு சேர்த்தாதான் கொல்றது அப்படிங்கிற பொருள் வரும். ஒருவேளை 1 நிமிஷத்துல இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணலன்னா உன்னோட கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அகர் 1 மினிட் மே, 1 நிமிஷத்தில், ஏக்னா 1,
மினிட் அது நீங்க அப்படியே ஹிந்தில சொல்லலாம் மினிட் அப்படின்னு. மினட் அப்படின்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்க மினிட்னே சொல்லலாம். மினிட் மே நிமிஷத்தில். ஏ சப் ஏன்னா இப்பதானே பார்த்தோம் இது. ஏ சப் அப்படின்னா இது எல்லாம். ஏ சப். சாஃப் சாஃப் அப்படின்னா சுத்தம். சாஃப் ஹுவா அப்படின்னா சுத்தம் ஆயிடுச்சு. சாஃப் நஹி ஹுவா அப்படின்னா சுத்தம் ஆகல. இது சுத்தம் ஆகலன்னு தான் வருது. ஆனா நீங்க முன்னாடி ஒரு அகர் போட்டிருக்கீங்க இல்லையா, அதோட சேர்த்தும் போது இது என்ன ஆயிடும், சுத்தமாகவில்லை என்றால், ஒருவேளை சுத்தமாகவில்லை என்றால், வெறும் சாஃப் நஹி ஹுவா அப்படின்னு நீங்க பேசும்போது சொன்னீங்கன்னா சுத்தம் ஆகல. முன்னாடி ஒரு அகர் இருக்கிறதுனால இது என்ன பொருள் வருது பாருங்க, சுத்தமாகவில்லை என்றால். சுத்தமாகலன்னா தோ அப்ப தும்ஹாரா உன்னுடைய. தும்ஹாராக்கு என்ன மீனிங் வருது, உன்னுடைய. கான்ட்ராக்ட் கேன்சல் கர்தூங்கா. கேன்சல் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். கர்தூங்கா இப்ப இங்க கருங்கானே போட்டிருக்கலாம். கர்தூங்காங்கிறது ஒண்ணு இல்ல, கருங்கா தான் கர்தூங்கான்னு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். பண்ணுவேன் அப்படின்னா கருங்கான்னு சொல்லுவோம், பண்ணி விடுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா எம்பசிஸ்க்காக கர்தூங்கா. ஓ புரிஞ்சுது புரிஞ்சுது. சிக்னல் கிரீனா இருந்தா போகலாம், மழை இருந்துச்சுன்னா வெளியில போக கூடாது, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அகர் தோ யூஸ் பண்ணலாம். கரெக்டா? பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா? அப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாமே. எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தி படிச்சா பைத்தியம் முடிச்சுக்கும். எப்படி? அது வந்து ஹிந்தி படிச்சா சம்பளம் அதிகமாகும். கரெக்டா? ஒருத்தருக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும், யாரும் காப்பாத்தாம நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப வடிவேல் சார் கிட்ட சொல்லுவாங்க, அவரு செத்து போயிட்டா உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும், நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அதாவது ஒருவேளை அவரு இறந்து போயிட்டா உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும். அகர் ஏ மர் கயா தோ. ஏன் யார பார்த்து சொல்றீங்க, அந்த யாருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு இருக்கோ அவரை பார்த்து ஏ அப்படின்னு சொல்றீங்க. அகர் ஏ இவர் அல்லது இவன், ரெண்டுத்துக்கும் ஏ தான். அகர் ஏ இவன் இல்லனா இவர் மர்கயா இறந்து போயிட்டா. மர்கயா அப்படின்னா ஆக்சுவலி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இறந்து போயிட்டான்னு ஏன் வருது அப்படின்னா அந்த அகர் போட்டிருக்கனால வருது. அகர் ஏ மர்கயா இவன் இறந்து போயிட்டா தோ அப்போ கான்ட்ராக்ட் கேன்சல் ஹோ ஜாயகா ஆகிவிடும் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க ஹோ ஜாயகா போடலாம். கேன்சல் ஆயிடும், கேன்சல் ஹோ ஜாயகா. அங்க நடந்த கலவரத்துக்கு அப்புறம், அதாவது காமெடி, நமக்கு காமெடி, வடிவேல் சாருக்கு கலவரம். அதுக்கப்புறம் விஜய் சாரையும் சூர்யா சாரையும் வெளியில போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல ராதாரவி சார் வந்து, ஒருவேளை உனக்கு கான்ட்ராக்ட் வேணும்னா அப்போ அவங்க வெளியில போக கூடாது, அவங்க இங்கேயே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை உனக்கு கான்ட்ராக்ட் வேணும்னா அவங்களை இங்கேயே தங்க விட்டுரு அப்படின்னு எப்படி சொல்லணும்னு பாருங்க. அகர் தும்ஹே கான்ட்ராக்ட் चाहिए तो उसे यहीं पर रहने दो. அகர் ஒருவேளை தும்ஹே, இதை நான் ஏற்கனவே சொன்ன தும்கோ தான் இது. தும்ஹே கான்ட்ராக்ட் चाहिए, கான்ட்ராக்ட் வேணும்னா, चाहिएனா எங்க யூஸ் பண்ணுவீங்க, चाहिए வாண்ட், வேணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவீங்க. தும்ஹே கான்ட்ராக்ட் चाहिए तो அப்போ உசே அவனை, இங்கேயும் அப்படிதான். உசேங்கிறது நீங்க பேசும்போது உஸ்கோ அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. உஸ்கோ யஹீ பர் இங்கேயே. பர் பாத்தீங்களா, பர் எதுக்கு வந்திருக்கீங்க, ஆக்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்காக வந்திருக்கு. யஹீ பர், யஹீனா இங்க, யஹீ பர் ரெஹனே தோ. ரெஹனே தோ அப்படின்னா தங்க விட்டுரு, தங்கிட்டு போகட்டும், ரெஹனே தோ. விஜய் சாருக்கு தேவயானி மேம் ஒரு ரிங் ஒன்னு பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸைட் ஆகி காமிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பரவாயில்லையே ரிங் எல்லாம் கிஃப்டா வந்திருக்கு, ஒருவேளை சம்பளம் கிடைக்கலன்னா ரிங்க வித்தரலாம், இந்த மோதிரத்தை வித்தரலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை சம்பளம் கிடைக்கலன்னா இந்த ரிங்க விட்டுடலாம் அப்படிங்கறத எப்படி ஹிந்தில சொல்லணும். அகர் சேலரி நஹி மிலேகி தோ பேச் தேங்கே. பேச் அப்படின்னா வித்துடுறது, சேலரி மிலேகி அப்படின்னா சம்பளம் கிடைக்கும், சேலரி நஹி மிலேகி அப்படின்னா சம்பளம் கிடைக்காது. நீங்க அகர் போட்டுட்டதால சேலரி நஹி மிலேகி எப்படி மாறிடும் அப்படின்னா சம்பளம் கிடைக்கவில்லை என்றால்னு மாறிடும், சம்பளம் கிடைக்கலன்னா அப்படின்னு மாறிடும். சோ அகர் சேலரி நஹி மிலேகி, சம்பளம் கிடைக்கலன்னா தோ அப்போ இந்த ரிங்க, அந்த ரிங் இங்க நம்ம யூஸ் பண்ணல, ரிங் அப்படின்னு நம்ம சொல்லல, வேணும்னா சொல்லிக்கலாம், ரிங் அப்படின்னு உள்ள போட்டுக்கலாம். பேச் தேங்க, அதான் பேச்சோ அப்படின்னா வித்துடுறது, செல். பேச் தேங்க அப்படின்னா விற்று விடலாம், வித்துடலாம் அப்படின்னு பொருள். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு எனக்கு பிடிச்ச படத்துல இருந்தோ இல்ல நான் டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸோ நான் எழுதி வச்சுக்குவேன். அடுத்த நாள் காலையில ஒரு டைம் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த டைம் 6 மணினா 6 மணி எந்திரிச்சு 5 நிமிஷம் அந்த சென்டென்சஸ் நல்லா சத்தமா 2 தடவை சொல்லி பார்த்துருவேன்.
நீங்களும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமை. சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு நீங்க எழுதி வச்ச சென்டென்சஸை நல்லா சத்தமா சொல்லி பார்த்துங்க. ஒரே ஒரு வாரம் மட்டும் இதை செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ளூயன்சி நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். ஒருவேளை உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, இதை நீங்க ஹிந்தில எப்படி சொல்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன்லயும் இதே மாதிரி ஒரு ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஹைப் பண்ணுங்க. குவிஸ் கொடுத்துருக்கேன், போய் சால்வ் பண்ணி பாருங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி எவ்வளவு சூப்பரா பேசுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு, போய் செக் பண்ணுங்க.